நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் காவல்துறையில் பணிபுரியும் தனது கணவர் வரதட்சணை கேட்டு வீட்டை விட்டு வெளியேற்றியதாக கூறி குழந்தையுடன் உடலில் டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டியைச் சேர்ந்தவர் அபிநய பிரியா. இவருக்கும் தேனியைச் சேர்ந்த காவலர் பால்பாண்டிக்கும் கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தின் போது பார்த்தோன்னா வரதட்சணையாக 20 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல இவங்களுக்கு 6 வயது ஒரு பெண் குழந்தை இருக்கு. கடந்த சில மாதங்களாக பால்பாண்டி தன்னையும் தன் குழந்தையும் சரியான முறையில பார்க்கவில்லை என்றும், மேலும் அடிக்கடி தன்னை அடித்து துன்புறுத்தி வருவதாகவும், மேலும் தனது குடும்பத்தாரிடம் சென்று 30 பவுன் நகையும் 5 பவுன் லட்ச ரூபாயும் உடனே வாங்கிட்டு வந்தாத்தான் வீட்டுக்குள்ள சேர்ப்போம் அப்படின்னு தொடர்ந்து அபிநவ பிரியாவை துன்புறுத்தி வந்ததாகவும், இந்த சூழ்நிலையில தனது கணவரின் சகோதரர் வீருசாமி என்பவர் தன்னிடம் தகாத முறையில் நடந்து வருவதாகவும், இது குறித்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். அந்த காவலர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி இன்று பார்த்தோன்னா தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தன் மீது தன் குழந்தை மீதும் டீசல் ஊற்றி தீப்பற்றி வைக்க முயன்றார். அப்போது பார்த்தோன்னா அங்கிருந்த காவலர்கள் உடனடியாக அவரை மீட்டு தேனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக தேனி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.